இப்போ அக்கால லீடர்ஸை நீங்க பாத்தீங்க, லைக் ஜீவான், சாராள் நவரஜி, தினகரன், டிஜிஎஸ் அங்கிள் அண்ட் நடராஜ் முதலியார், கிளாடி ஈஸ்வராஜ். ஸோ அந்த காலத்தில் பாஸ்டர் சுந்தரம், இதெல்லாம் நீங்க பார்த்த அந்த நாட்கள்ல அவங்களுடைய வே ஆஃப் பிஹேவியர், ப்ரீச்சிங், பர்சனல் லைஃப், அவங்களோட அந்த நாட்கள்ல இருந்த ஒரு சும்மா ஒரு கொட்டடிச்சு தான் பாட்டு படிப்பாங்க, ஒரு எல்லாரும் அபிஷேகம் பெறுவாங்க, நூற்றுக்கணக்கான பேர் ஞானஸ்நானம் எடுப்பாங்க, கன்வென்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும், யார் பஸ்ஸுக்கு அதுக்கு காத்து கிடக்காம காருக்கெல்லாம் என்ன நடந்து கிடந்து போவாங்க, அப்படிலாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா நீங்க பார்த்திருக்கிறீங்க. ஆனா இப்போ வந்து நவீன காலத்துல கர்த்தர் சபை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. எவ்வளவோ அதான் பாஸ்டர் தாமஸ் ராஜ் நான் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, தம்பி 50 வருஷத்துக்கு முன்னால சபையில வந்து பணம் கிடையாது, விசுவாசம் இருந்துச்சு. இன்னைக்கு பணம் இருக்கு ஆனா விசுவாசம் இல்லை அப்படின்னு பாஸ்டர் தாமஸ் ராஜ் சொன்னாங்க. அப்ப இந்த நாட்கள்ல இருக்கிற ஊழியர்களாகிய நாங்கள், இப்ப நீங்க அந்த ஊழியர்களையும் பாக்குறீங்க, இந்த ஊழியர்களையும் பாக்குறீங்க. அப்போ நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? அவங்கள்ட்ட நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அந்த நாட்களோட ரிவைவல் 60s 70s இதெல்லாம் நம்ம பேசுறோமே, அப்போ எங்க நாங்க வந்து தவறி இருக்கிறோம், எங்க நாங்க எங்களை சரிப்படுத்தணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு கேள்வி. என்ன இந்த கேள்விக்கு வந்து ஃபுல் டே ஆன்சர் கொடுக்கணும். இட்ஸ் பெரிய கொஸ்டின். பட் பிரீஃபாக சொல்லணும்னா ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா, அன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற தலைவர்களுடைய ஒரே எய்ம் க்ளோரி ஆஃப் காட், கர்த்தரை மகிமைப்படுத்து, அது ஒன்று தான். இன்னைக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அவர் மினிஸ்ட்ரிஸ், நம்முடைய சபைகள், நம்முடைய ஊழியங்களுடைய வளர்ச்சி, அதாவது தங்கள் ராஜ்யத்தை கட்டுறாங்கன்றீங்களா? அது அந்த மாதிரி ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். அன்னைக்கு கிங்டம் ஆஃப் காட், இன்னைக்கு பர்சனல் எம்பையர்ஸ். இன்னைக்கு சாம்ராஜ்யம், அன்னைக்கு தேவராஜ்யம். இது பேசிக் டிஃபரன்ஸ். இன்னும் நிறைய இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் நல்லா பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு பார்க்க செய்கிறவங்க எல்லாம் வந்து தேவ மகிமைக்காக செய்யலான்னு சொல்லி அப்படி நான் சொல்லலை. பொதுவாக அந்த அங்கே அவுட்ஸ்டாண்டிங் ஃபீச்சர் அன்னைக்கு க்ளோரி ஆஃப் காட் அலோன். இன்னைக்கு க்ளோரி ஆஃப் காட் அலோன் இல்லை. இன்னைக்கு என்னுடைய ஊழியம், நம்முடைய இயக்கம், நம்முடைய சபை அப்படி. பட் அன்னைக்கு வந்து அப்படி இல்லை. யார் குத்தினால் என்ன, நெல் அரிசியானால் போதுங்கிறது அன்னைக்கு தத்துவம். இன்னைக்கு நான் தான் பயிரிடணும், நான் தான் விதை போடணும், நான் தான் தண்ணி ஊற்றணும், நான் தான் அறுக்கணும், அந்த ஃபோட்டோவை நான் எடுத்து போட்டு என் ஊழியத்தை பெருக்கணும். பட் அப்படி இல்லை. ஆண்டவருடையது அப்படி இல்லை. விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன். இன்னும் அதே நம்ம புரிஞ்சுக்கலையே. நெட்வொர்க்கிங்கே இல்லையே. இன்னைக்கு எங்கே நெட்வொர்க்கிங் இருக்கு? எல்லாரும் பேரலாக போயிட்டே இருக்கிறோம். மேத்ஸில் படிப்பாங்களா, பேரலல் லைன்ஸ் நெவர் மீட். இப்போ நம்ம ப்ராப்ளமே தான். we are all parallel lines. Wonderful. அது straight line. சொல்லுவாங்க, in two great enemies of Indian mission field is competition and duplication. ரொம்ப கரெக்ட். அது இதனால தான் வருது தானே, நெட்வொர்க்கிங் இல்லைல்ல. சரி, அதுக்கு இப்போ நாங்கள் என்ன செய்யணுன்றது இது நம்ம வந்து ஒரு உட்காந்து நம்ம ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஜென்ரலாக இந்த டிசீஸை டயக்னோஸ் பண்ண மாதிரி தான் லேசாக சொல்லியிருக்கிறேன். பட் ஒர்க்கிங் ப்ரொசீஜர்ஸை இப்போ நம்ம இட்ஸ் அ லாங்